ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாட்ஸ் ஸ்கூலை பார்க்க போகிறோம். டாட்ஸ் 13/7 மிடில் டாட்ஸ் பூக்குளம் டாட்ஸ். இந்த 2 டாட்ஸுக்கும் கேப்பில் ஒரு டாட்ஸ் வைக்கணும். இந்த மிடில் டாட்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த சைடு ஒரு ஃப்ளவர், இந்த சைடு ஒரு ஃப்ளவர். இந்த சைட் ஒரு டாட்ஸ் வரும். அது நம்ம ரங்கோலி மாதிரி எப்படி எடுத்துக்கணும். இந்த கார்னரில் ஒரு டாட்ஸு மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ளவர் மாதிரி நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த 4 டாட்ஸும் லீஃப் மாதிரி ஜாயின் பண்ணணும். அடுத்து இந்த சென்டரில் ஒரு ஃப்ளவர், இந்த சைடு லீஃப் டிசைன். இப்படியே சர்க்குலர் லீஃப் டிசைன் எல்லாமே, இந்த டாட்ஸ் எல்லாமே. லீஃப் மாதிரி டிசைன் பண்ணிகிட்ருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர்லேருந்து இப்படி ஜாயின் பண்ணணும். லீஃபை ஃப்ளவரோட ஜாயின் பண்ணி விடணும். இந்த கார்னர்லேயும் ஜாயின் பண்ணலாம், இந்த சைடும் ஜாயின் பண்ணலாம். 2 சைடு ஏதாவது ஒரு சைடு. இந்த கார்னரில் ஜாயின் பண்ணோன்னா இப்படி ஷார்ட்டாக வரும். அல்லது இந்த கார்னரில் ஜாயின் பண்ணலாம், லென்த்தாக வரும். இந்த கார்னர் பெட்ரு. ஓகே, இது கொஞ்சம் வளைவாக தெரியுது, அழகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ரொட்டேட்டிங் லீஃப் மாடலில் ஜாயின் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. ஃபினிஷிங்காக சென்டரில் ஒரு கோடு. இந்த கோடை இப்படி 3 லேயராகவும் ஃபார்ம் பண்ணி போட்டுக்கலாம். 1 2 3 லேயராக இப்படியும் ஃபார்ம் பண்ணி போட்டுக்கலாம். அல்லது சிங்கிள் லேயராகவும் எடுக்கலாம். இப்படி சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு டிசைனாகவும் போட்டுக்கலாம்.
இது மாதிரி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் ஆகிட்டு இதுதான் டாட்ஸ் பூக்கோளம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.